அவர் பொந்திய பிலாத்துக்கு முன்பாக என்ன அறிக்கை செய்திருப்பார்? இந்த ராஜ்யம் எனக்குரியதல்ல. இந்த பூமி, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருக்குரியதாக அவர் பார்க்கவில்லை. பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய போஜனமாகும், பிதாவின் ராஜ்யமே அவருடைய ராஜ்யமாகவும் நினைச்சது அவர் இருந்தது. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தன்னை குறித்து எழுதியிருக்கிற காரியங்களெல்லாம் அவர் கண்டுகொண்டே வந்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தன்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்து முடிப்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுக்கென்று ஒரு லட்சியத்தை வைத்துட்டு அதோடு இதை நீங்கள் வைத்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு பிரதானமான ஒன்றை நினைத்து விட்டீர்கள், இழந்து விட்டீர்கள். தேவனுடைய முழு சித்தத்தையும் நிறைவேற்றும் என்கிற அந்த பிரதானமான அந்த தரிசனத்திலிருந்து நீங்கள் இழந்து விட்டீர்கள். நான் இன்னும் உங்களை அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் நீங்கள் அவரை நினைச்சவில்லை, தரிசிக்கவில்லை. நீங்கள் அவரை பார்க்கிற விதமாக இன்னும் பார்க்கவில்லை. ஏதோ நீங்கள் அவருக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்பதை போல நீங்கள் பார்க்கிறீர்களா? அவருடைய பிள்ளையா அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை செய்வது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதை நீங்கள் இழந்துவிடக்கூடாது, அதை நாம் இழந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை இந்த பூமிக்கு எதற்காக நீ அனுப்பினீரோ அதை நான் நினைச்ச வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். நாம் இந்த பூமியிலே, இந்த உலகத்தில், இங்கே நாம் சபைக்குள்ளாக நான் அனுப்பியிருக்கும் பொழுது நான் அதை தான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நீ சபைக்குள்ளாக என்னை எதற்காக அனுப்பினீர்? இந்த சகோதர சகோதரிகளுக்கு உள்ளாக அவருடைய வாழ்க்கையிலே நான் குறுக்கிடும்படியாக நீர் வைத்தீரே, நீ எதற்காக அனுப்பினீர்? அதை நான் முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? நான் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே, எனக்கென்று ஒன்றை நான் ஏதாவது என்னுடைய நோக்கங்களை நான் வைத்துக்கொண்டு நான் வாழக்கூடாது. நீர் என்னை எதற்காக இவர்கள் மத்தியிலே அனுப்பினரோ அதை நான் நினைச்ச வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் குறுக்கிடுகிறார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் குறுக்கிடுகிறார்கள்? எல்லாவற்றிலும் ஆண்டவரே, உம்முடைய கிரியை நான் நினைச்ச வேண்டும், நான் செய்ய வேண்டும்.